இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை வனராசு அமைதியான பல பேர் இப்போ ஆச்சரியமாக இருக்குது. இங்கே வழக்கறிஞர் மேடையை பார்க்கும்போது வனராசு அமைதியாக இருந்தாலும் அமைதியை நீர்பூத்த நெருப்பாக இந்த நேரத்தில் இப்போ இந்த நேரத்தில் இப்போ தேவை இந்த கருத்துக்கள். இந்த நேரம் யாரோ வராங்க, நேற்று வந்தாலும் சினிமாவுக்கு வந்தால் சினிமாவில் பீஸ் உடனே ஒரு ஆக்டிவ் அவன் உடனே பெரியார டார்கெட் வைக்கிற அந்த அளவுக்கு துணிச்சல் இந்த மண்ணில் வந்திருக்கிறதா நமக்கு ரொம்ப அவ்வளவு. கட்சியை நடத்துகின்றவர்கள் இப்போது பெரியார் படத்தை வைத்து மரியாதை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆகவே சொன்னால் புது கட்சி வந்தால் உடனே பெரியார் படத்தை வச்சுதான் அவர்கள் முதலில் அங்கே ஆரம்பிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக வந்தாலும் பெரியாரை பற்றி தான் பேசுகிறாங்க. பெரியாருடைய படத்தை அங்கே அவங்க வைத்திருக்கிறார்கள். ஆக துணிச்சலாக இங்கே ஒரு நடிகன், ஒரு இயக்குனர், ஒரு இளைஞர்களை அங்கே இங்கே அவர்கள் திசை திருப்புகின்ற அவர்கள் குழப்பு பிஸ்னஸ் எங்கே போனால் ரேட்டு. சினிமாவில் இருக்கும்போது சும்மாவாக இருப்பாங்க, சும்மாவா இயக்குனராக பண்ணாங்க. இங்கே நம்முடைய தலைவர் அவர் வயசை நினச்சா நம்மளாம் அவருடைய வயசு அவர் நம்முடைய இன்னும் சொல்ல போனால் அவரை பார்க்கும்போது அவர் நினச்சிக்கிட்டு நம்முடைய போல சரி 5 மணிலாம் கரெக்டாக ரெடி ஆகிட்டார். நான் சிதம்பரத்தில் இருந்தேன், கொஞ்சம் லேட்டாக அவங்க கொஞ்சம் நான் வந்துடுறேன் மேலே போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே இந்த தமிழகம், இந்த நாடு, இந்தியாவே பெரியாருடைய பெயரை, ஐயாவுடைய பெயரை சொல்லுகின்ற ஒரு காலத்தில் துணிச்சலாக தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி அவதூறு கருத்துக்களை ஆக பேசுகின்றவனை நாம் விடலாமா, ஊருள்ளே விடலாமா என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்ற வேண்டும். ஏன்னா இந்த நேரத்துக்கு ஒரு காலத்தில் திருமணத்தில் மேடையில் வந்து மணமக்களுக்கு பின்னாலே பெண்கள் உட்கார மாட்டாங்க, நிற்பாங்க. இப்போ மேடைக்கு முன்பாக இங்கே நாற்காலியில் அமர்கின்ற ஆண்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. இப்போ மேடையில் பார்த்தா மேயரோட பெண் தான். கடலூர் முதல் மேயர் ஆம்பளை வந்து பின்னால் உட்காந்துட்டா இங்கே பெண் முன்னாள் ராஜா பின்னால் உட்காந்துட்டா, சுந்தரி வந்து முன்னாடியே உட்காந்துருக்கு மேஜர் நாற்காலி. அது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? அது வீட்டிலே கோலம் போட்டுட்டு சாணி காய்ச்சி போட்டுட்டு வீட்டில் இருந்தது, காய்கறி வச்சிருந்தது. இன்றைக்கி மேடையில் உட்கார்ந்து ஒரு தகுதி வருகின்றார். பெரியார் ஒருவர் இல்லாமல் இருந்தால் இந்த நாட்காலில் உட்கார முடியும். இங்கே அமர்ந்து மேடைக்கு முன்பாக இங்கே பெண்கள் உட்கார்ந்துட்டாங்க. அந்த நிகழ்வுலாம் நடக்குமா? ஆண்களுக்கு நிகராக 50 எங்களுக்கு ஒரு சங்கடம் தான் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். 50 பகுதி 50 ஆண்கள் 50% இளமக்கள் அந்த அடிப்படையில் வருகின்றார்கள். பெரியாருடைய கனவை நிறைவேற்றுகின்ற மாநிலத்தில் பெரியாரை பற்றி அவதூறு கருத்துக்களை பேசுகின்றவர்கள் அவர்கள் ஊரிலே விடலாமா என்ற சிந்திக்க வேண்டிய காலம் இப்போ வந்து போச்சு. ஆக இதையெல்லாம் இப்போது இங்கே மேடை தேவை. இந்த மேடை இந்த கருத்துக்கள் இங்கே மணமகள் பாருங்க அமைதியாக நல்லா சுப்ரீம் கோர்ட்டில் சாதாரண வைக்க இங்கே வந்தாவே அவர் ஆட்டம் போடுவாங்க. என்ன ஆக இப்போ இங்கே வனராசுடைய மகன் இப்போ தெரிஞ்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டை இப்போ மணமகன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பணியாற்றுகிறார். சுப்ரீம் கோர்ட்டை இப்போ தன்னுடைய வளர வேண்டும். கடலூர்லேருந்து இப்போ ஏன்னா வழக்கறிஞர்கள் அதிகமாக தேவை, வழக்குங்களும் அதிகமாக இருக்கும். நாங்களும் வக்கீல் வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கோம். வேறு வழி இல்லாமல் வேறு வழி கிடையாது. அரசியல்வாதியாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு போயாகும். அத்தகைய வழக்குகள். ஆக மணமகன் நல்ல வனராசு அமைதியாக இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல இங்கே நல்லா நடத்துகின்றார். அவருடைய மகன் புனிதன், அவர்கள் பேரே பார்த்தா புனிதன் அப்படின்னா மணமகன். ஆக 2 பேரும் சுப்ரீம் கோர்ட் லாயர். ஆக கடலூர்லேருந்து கேஸ் வழக்கு செல்வதற்கு வாய்ப்பு நல்ல இதிலெல்லாம் காப்பாற்றுங்க காப்பாற்றுவேன் கேட்கக்கூடிய நாங்கள் அரசியல்வாதிக்கு. ஆக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு மணமகன் சிறப்பாக வளர்க்க வேண்டிய பார்த்த வேண்டியது. நல்ல பையன், நல்லா பார்க்க போது நல்ல வனராசி எப்படி அமைதியாக. நானே வனராசி அப்பப்போ போய் கற்பிடிப்பேன், சன்னத்தை கற்பிடிப்பேன். ஏன் கேரக்டர் இப்போ மேடையில் பேசவே ஜனக்கு பயப்பட முடியும்.
ஏன்னா ஊடகத்தில் என்ன செய்தி போடுறான்னு தெரிய மாட்டேங்குது. என்ன செய்தி எப்படி திரும்பினாலும் செய்தியா ஆக செய்தி ஆக அதை பார்த்து எங்களை போல பேசுறதுக்கு ஜாக்கிரதையாக பேசுவாங்க. தகவல் அருண்மொழி அவர்கள் தெளிவாக அவருடைய கருத்துக்கள் நல்லா அசிங்கமாக ஆக அந்த அளவுக்கு கருத்துக்கள் தேவை. ஆக இந்த மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், மனமாற வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி வனராசு அவர்கள் அவருடைய எல்லா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து வாய்ப்பளித்த வனராசு குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.